நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பெயர் மனிதன் அல்ல என்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பாடலுக்கு ஏற்ப தினம் தினம் ஒரு நாடகம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. போட்டோ ஷூட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு தினம் தினம் ஒரு திட்டத்தை அறிவிக்கின்றார்கள். எந்த திட்டம் எங்கே நடைபெறுகிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. அவரே சொல்கிறார், நான் அறிவித்த திட்டங்களை எல்லாம் சொல்லி முடிப்பதற்கு எனக்கே தலை சொல்லுகிறது என்று சொல்கின்றார். அந்த அளவுக்கு தினமும் ஒரு சொல்லுவாங்களா ஃப்ரூடா விடுறாங்க, அது மாதிரி ஏதோ ஒண்ணு அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு. எந்த திட்டம் நடைமுறையில இருக்கின்றதே அவருக்கு தெரியாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், வீடு தேடி மருத்துவம் சொல்லி சொன்னாங்க. உங்க வீட்டுக்கு யாராவது வந்து உங்க உடல்நிலையை செக் பண்ணி மாத்திரை மருந்து யாராவது கொடுக்குறாங்களா தெரியுமா? என் பேர் கூட எழுதிட்டு போனாங்க, எனக்கு பிபி இருக்கு, இது வரைக்கும் யாரும் வரல. சரி, அந்த சுகாதார மையத்துல போய் கேட்டாங்கன்னா நோட்டு போட்டு எழுதிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அப்படி எழுதிட்டு போனோம்னா மாத்திரை இல்லைங்கிறாங்க. நீங்க வந்து ஜிஹெச் போங்கன்றாங்க. ஆவடியில வந்து பாத்தீங்கன்னா 120 படுக்கை வசதி, அதாவது படுக்கை வசதி கொண்ட ஹாஸ்பிட்டல் வந்து மாவட்ட தலைநகரில் இருக்கின்ற மருத்துவமனைகளை போன்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்த நம்ம ஆவடி தொகுதி அமைச்சர்கள் ஏற்பாட்டின் பேர்ல திறந்தாங்க. அந்த மருத்துவமனையில் இதுவரைக்கும் வந்து டாக்டர்கள் போதிய அளவுக்கு டாக்டர்கள் கிடையாது. சாதாரண சுகாதார மையத்தில் இருக்கிற 2 டாக்டர் தான் அங்க இருக்கிறாங்க. 24 மணி நேரம் செயல்படக்கூடிய அந்த மருத்துவமனை வந்து மிகவும் மோசமான சூழ்நிலையில் இருக்கிறது. இதை வந்து முன்னாள் அமைச்சர் திரு அப்துல் ரஹீம் அவர்கள் பல முறை வந்து கண்டித்தும் அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இப்போது பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் டிரான்ஸ்பார்மர் திறக்கிறதுக்கு ஒரு அமைச்சர் வர்றாரு, டிரான்ஸ்பார்மரை திறக்கிறதுக்கு ஒரு அமைச்சர் வர்றாரு. ரோடு ஒரு வார்டுல வந்து 6 ரோடு போடுறாங்கன்னா 6 இடத்துல மந்தல் போட்டு பூஜை போடுறாங்க. பூஜை போடுறதோட நிக்குது. தேர்தல் தேதி அறிவிச்சுட்டாங்க, அது செய்ய போறதில்லை. இதுக்கான திட்டம் வந்து ஆவடி மாநகராட்சியில் ஒதுக்கி இருக்காங்களான்னு கேட்டா எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து பொய்யான தகவல்கள் தான் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. பொய்யான ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையை மீண்டும் தொடர்றதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது. சகோதரர்கள், வழக்கறிஞர் சகோதரர்கள் அருமையான கருத்துக்களை சொன்னார்கள். நான் ஒரு முறை எங்க மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அவங்கள ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன். போகும்போது அந்த ஆட்டோக்காரர் சொன்னேன், எப்படின்னா போங்க அப்படின்னு. மயானத்துக்கு செல்லும் வழின்னு இருந்தது. மயானத்துக்கு செல்ற வழின்னு சொல்றீங்க, இதுல போறீங்களே அப்படின்னு. உள்ள பார்த்தா ஒயிட் ஷாப் இருக்கு. ஒருவேளை இங்க போயிட்டு அங்க போலான்றத உறுதி செய்து இந்த அரசு. இது மாதிரி நிகழ்ச்சிகள் தான் நிறைய இருக்கு. சொன்னாங்க ஒரு கருத்து, குடியிருப்பு பகுதினாங்க. இது வந்து குடி இருப்பு பகுதி. எங்கே ஸ்டாக்ல இருந்தாலும் இங்க கிடைக்கும். 2 கடைகள் இருக்கு இங்க பக்கத்துல. இது மாதிரி சூழ்நிலைகள்ல இந்த ஆட்சி போய்கிட்டு இருக்கு. மீண்டும் இவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம்னா நம்ம எல்லாம் சொல்ற மாதிரி 5 லட்சம் ரூபாய் நம்ம தலைமையில நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கும். மாதம் வந்து கரண்ட் ரீடிங் அளவு எடுக்கிறதா சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. இது வரைக்கும் எடுக்கல. கேட்டா வந்து ஸ்மார்ட் மீட்டரு பொருத்த போறோம்னு சொன்னாங்க. ஆட்சியே முடிய போகுது. ஆட்சியோட சட்டமன்ற அலுவலகம் எல்லாம் முடிஞ்சது. இன்னும் அந்த தேர்தல் தேதி அறிவிச்சாங்கன்னா வீட்டுக்கு போயிடுவாங்க. இதுக்கு அடுத்த வாக்குறுதியில் அதை சேர்ப்பாங்க. இதுதான் வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. கல்வி கடன் ரத்துன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க முடிஞ்ச வரைக்கும் கட்டி முடிச்சிருப்பாங்க நேரம். இவங்க சொன்னதுனால யாருமே கட்டல. பேங்க்காரன் வந்து லீகல் டீம் அனுப்பி வீடுகளில் வந்து மிரட்டி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இதுக்கப்புறம் நீட் தேர்வு ரத்துன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீட் தேர்வு ரத்துன்றதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லைன்றது அன்றைய முதல்வர், நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல்வர் அதுக்கான வழி இல்லை என்றதை சொல்லிட்டாரு. சொல்லிட்டாலும் அதுக்கு மாற்று ஏற்பாடை வந்து மத்திய அரசோட இணக்கமா இருந்ததுனால 11 மருத்துவ கல்லூரிகளை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட தலைவரில் மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சிறப்பாக அதாவது நீட் தேர்வுக்கு பதிலாக தன்னோட தகுதியை வளர்த்துக் கொள்வதற்கான வசதிகளை மாணவர்களுக்கு, அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி இன்று 7.5% இடஒதுக்கீடு உள் ஒதுக்கீடாக கொடுத்ததில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஒரு எடப்பாடியார் ஆட்சி முடிந்து துவங்கி 1 வருடம் கழித்து அந்த திட்டம் வந்தது. அதில் இப்போது
திமுக ஆட்சியிலையும் ஒரு 5 வருஷம், ஆக மொத்தம் 8 வருஷத்துல இது வரைக்கும் வந்து 6000 சொச்சம் பேர் வந்து மருத்துவர்களாக உருவாகி வந்திருக்கிறாங்க. மருத்துவ படிப்பை முடித்து மருத்துவராக வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பெரிய சாதனை. இது இந்த மாதிரி ஒரு